பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பாக்யாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் செழியன் கிட்ட, என்ன செழியா, இங்கே பாக்யா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தது நமக்கு பிடிக்கலனாலும் இப்போ பாக்யா தனியாக இருந்து அந்த ஹோட்டலை நடத்திட்டுருக்கா. நாம் எல்லாரும் பாக்யாவுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அப்பப்போ பாக்யா நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீ போயிட்டு வந்தா பாக்யா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு செழியன் கிட்ட கோபி சொல்கிறாரு. இதை கேட்ட ஜெனியும், ஆமாம் செழியா, நானும் அப்பப்போ போய் பார்க்கணும், பாக்யா ஆண்டி பிஸ்னஸ் எப்படிலாம் செய்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாரும் பாக்யா ஆண்டி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீயாவது அங்கே பாக்யா ஆண்டிக்கு போய் உதவி செய்யலாம்ல. அப்படியே பாக்யா ஆண்டி வீட்டுக்கு வர நேரமானாலும் நீ போய் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பாக்யா ஆண்டியை கூப்பிட்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எழில் தான் பாக்யா ஆண்டிக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. நீ பெருசாக பாக்யா ஆண்டிக்கு எந்த உதவியும் செய்யவே மாட்டிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இன்றைக்கி கண்டிப்பாக அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். அங்கே அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து செழியன். அப்பப்போ அந்த ஏரியா கவுன்சிலரால் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனை வர்றதுனால இன்னொரு முறை அந்த கவுன்சிலர் வந்தால் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுன்ற கோவத்திலேயே பாக்யாவும் செல்வியும் இருக்கிறாங்க. அந்த சமயம் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம அம்மா வீட்டுக்கு வரலையே, போய் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஏதுன்னு பார்ப்போம், கொஞ்ச நேரம் அம்மா கூட ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செழியனும் பாக்யா ஆரம்பித்த புது ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. ரொம்ப நாள் கழித்து செழியன் வரதை பார்த்த சந்தோஷத்தில் பாக்யாவும், வா செழியா, ஆமாம் என்ன திடீர்னு வந்திருக்க, இரு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன், வேறு ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு நல்லபடியாக உபசரிக்கிறாங்க. இங்கே செல்வியும் பாக்யாவும் நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்தில் கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் பாக்யாவோட அந்த ஹோட்டலுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு செல்வியும், அக்கா என்னக்கா இந்த ஆளுங்களாம் மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, இவங்க வந்தாலே என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹோட்டலை நம்பி நிறைய பேர் கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. இந்த நேரம் இவங்கெல்லாம் வந்தால் எப்படிக்கா சமாளிக்கிறது, எனக்கு என்னவோ பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியலக்ஷ்மியும், எதுக்காக நாம் பயப்படணும் செல்வி, நம்ம நேர்மையாக நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஹோட்டலை ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். யார் வந்து பிரச்சனை செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அவங்கள எப்படி இங்கேருந்து அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் பாக்யா கிட்ட பேசுகிறாங்க. என்ன மேடம், நாங்கள் வருவோன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா? அது என்னமோ தெரியல, இங்கே இருக்கிற நிறைய ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம், எதுவுமே பிடிக்கல. ஆனால் உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அங்கே வந்த ஆளுங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த கவுன்சிலரோட ஆளுங்க, என்னென்ன நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் இருக்குது, நாம் அங்கே போய் சாப்பிட்றத விட்டுட்டு தினமும் இங்கே வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆமாம், எதுக்காக எங்களையும் இந்த ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்க, உடனே அங்கே வந்த கவுன்சிலரும் பாக்யாவையும் செல்வியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற மாதிரியே பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த இங்கே செழியனும் ரொம்ப கோவமாக, நம்ம அம்மாவையே தப்பாக பேசிகிட்ருக்க இவர் யாராக இருந்தால் என்ன, பேசுகிறதும் தப்பு, இவங்க இங்கே வந்திருக்கிறதும் தப்பு தான் போல். அம்மா இது எல்லாத்தையும் சமாளித்து வேலைக்காக இங்கே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்காங்க. ஆனால் இந்த கவுன்சிலரும் கூட வந்த ஆளுங்களும் பேசி சிரிக்கிறது எல்லாமே பெரிய தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கவுன்சிலர் பேசுனதுக்காக வெளுத்து வாங்குறாரு செழியன். உடனே அங்கே வந்த செல்வியும் பாக்கியலக்ஷ்மியும், செழியா விடு, நீ இப்படி பிரச்சனை செய்யாத, அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. அம்மா, இவங்களெல்லாம் எதுக்குமா இங்கே நம்ம ஹோட்டலுக்கு வர விடுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? இவர் யாராக இருந்தால் என்ன, உங்களை பற்றி தப்பாக பேசினா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவங்கெல்லாம் சாப்பிட வரலம்மா, இந்த ஹோட்டலில் பிரச்சனை செய்கிறதுக்காகவே வந்திருக்காங்கன்னு சொல்ல. செழியா, நீ என்ன செய்கிறன்னு தெரியுதா? அவர் பெரிய ஆள், இவருக்கு நிறைய பேரை தெரியும். நீ இப்போ இப்படி செஞ்சதுனால இங்கே கண்டிப்பாக இந்த ஆளுங்களால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீ அமைதியாருன்னு சொல்லும்போது, அம்மா நாங்கள் எல்லாரும் இருக்கும்போதே என் முன்னாடியே உங்களை யாராவது தப்பாக பேசினா நான் எப்படிம்மா பொறுமையாக இருக்க முடியும்? நான் உங்கள் பையன் தானம்மா, நான் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் தப்பு செய்யலம்மா, இங்கே வந்த இந்த ஆளுங்க தான்மா தப்பாக பேசுகிறாங்க, முதல்ல இவங்களை வெளியில் அனுப்புறீங்களா இல்லையா அப்படின்னு யாருன்னு கூட தெரியாமல் அங்கே செழியன் தப்பாக பேசிகிட்டு இருந்த அந்த ஆளுங்க எல்லாரையும்
பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே அங்கே வந்த ஆளுங்களும் ரொம்ப கோவமாக பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க, என்ன உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா இப்படி தான் ஆளுங்களை வச்சு எங்களை வெளுத்து வாங்க வைப்பீங்களா? நீங்கள் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்துகிறீங்கன்னு நான் பார்க்குறேன்னு சொல்ல, உடனே செல்வியும், அண்ணே பொறுமையாக இருங்க, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ தப்பாக பேசியிருக்கீங்க, அதனால தான் செழியன் தம்பி கோவப்பட்டு இப்படிலாம் செஞ்சிட்டாரு. செழியன் தம்பி வேற யாரும் இல்லை, பாக்கியா அக்காவோட பையன்தான். நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இருந்தால் செழியன் தம்பி எதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்க போகிறாரு? அண்ணே பொறுமையாக இருங்க, பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. உடனே இங்கே செழியனும், யாராக இருந்தால் நமக்கு என்னம்மா, தப்பு செஞ்சால் இப்படி தான் நான் செய்வேன். எங்கள் அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசினா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனி இந்த ஆளுங்க நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கமே இனி வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்க. நீங்கள் நிம்மதியாக அவங்க வேலையை பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே அவமானப்பட்ட அங்கே வந்த ஆளுங்களும், பார்க்க தானே போகிறேன், பிஸ்னஸாக நடத்துகிறீங்க, இந்த ஹோட்டல் எப்படி நீங்கள் நடத்துகிறீங்கன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் தானே, உங்கள் பையனை வச்சு தானே என்னை வெளியில் அனுப்புறதுக்கு இப்படிலாம் செஞ்சு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. நான் அவமானப்பட்ட மாதிரியே உங்கள் குடும்பத்தையே அவமானப்பட வைக்கிறேனா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அங்கேருந்து திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஆளுங்களும் கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, ஏன் செழியா நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டன்னு கேட்க, வேறு என்னம்மா செய்கிறது, நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் இருந்தேன். யாராவது உங்களை பற்றி பேசினா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் முதல்ல வாங்க, செஞ்ச வேலை வரைக்கும் போதும், நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது பாக்கியாவும் உடனே ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செழியன் கூடயே கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போன பாக்கியா செழியன் 2 பேரும் ஒன்றா வராங்க. ஆனால் செழியன் ரொம்ப கண் கலங்கி அவருக்கு ரொம்பவே முடியாமல் வராரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும், என்ன பாக்கியா, செழியன் உன்னை கூப்பிட்டு வரதா அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா வேற ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன? செழியன் முகமே சரியில்லை, ஏதோ மாதிரில இருக்கு. செழியா நீயாவது உண்மையை சொல்லு, பாக்கியாவோட ஹோட்டலில் என்னைக்கு தான் பிரச்சனை வரலை, என்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும், அது வேற ஒன்றும் இல்லத்த, வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, செழியா நீ போய் ரெஸ்டடு, நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் செழியன் ரொம்ப கோவமா, ஏமா நம்ம ஏன் உண்மையை சொல்லாமல் மறைக்கணும், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க வேண்டான்னு பாட்டி சொன்னாங்க, நீங்கள் கேட்கல, இப்போ பாருங்கள் யார் யாரோ வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் தாங்க முடியாமல் தானே அவங்கள வெளுத்து வாங்கி அனுப்புனேன். அந்த பிரச்சனை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்துச்சுல்லம்மா, அதை பாட்டிக்கிட்ட சொன்னால் என்னம்மா தப்பு, ஏன் அதெல்லாம் நம்ம மறைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே ஜெனி ரொம்ப பதட்டமா, செழியா உனக்கு என்னாச்சு, என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்க, இங்கே வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. செழியன் நடந்ததை எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு. அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் பெரிய ஆளுங்க மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த ஏரியாவோட கவுன்சிலர் வந்தாருன்னு எனக்கு தெரியாது, அம்மாவை கூட வந்த ஆளுங்க தப்பாக பேசுனாங்க, அதனால் கோவத்தில் நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே கோபியும், என்ன சொல்கிற, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த அந்த ஆளுங்க பிரச்சனை செஞ்சாங்களா, நீ அவங்கள வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பிட்டியா, என்ன செழியா நீ இப்படி பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தா பிரச்சனை வரதான் செய்யும், அதை சமாளிக்கணுமே தவிர்த்து இப்படிலாம் செஞ்சால் கஸ்டமர்னு யாரும் வரமாட்டாங்க, அது மட்டும் இல்லை அவங்க மூலமாக நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாத ஒரு நிலைமை கூட வரும், என்ன பாக்கியா இதெல்லாம்னு கேட்குறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எந்த பிஸ்னஸும் வேண்டான்னு சொன்னேன், இப்போ பாரு உன் பையனோட நிலைமையை பாரு பாக்கியா, இதெல்லாம் தேவையான்னு சொல்ல, அத்தை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் செழியனை வர சொல்லவே இல்லை, ஏதோ என்னை கூப்பிடணும்னு திடீர்னு செழியன் வந்தான், ஆனால் இப்படி பிரச்சனை வரும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை, எந்த பெரிய பிரச்சனையும் வராது, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஆமாம், இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வர பிரச்சனையை சமாளிப்ப, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை யார் சமாளிக்கிறது, நீ சரியான ஒரு அம்மாவாகவும் நடந்துக்க மாட்டேங்கிற, தெளிவான ஒரு மாமியாராகவும் இருக்க மாட்டேங்கிற, உனக்கு உன் பிஸ்னஸ் முக்கியம், நல்லா சம்பாதிக்கணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்பயுமே ஓனராக இருக்கணும், அப்படி தானே அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னை பற்றி என் மாமியார் எப்போ தான் புரிஞ்சுப்பாங்களோ தெரியல, இதில் செழியன் வேற வந்து பிரச்சனை செஞ்சிட்டான், நாளைக்கு அங்கே ஹோட்டலில் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த வந்த கவுன்சிலர் மூலமாக எதுவும் பிரச்சனை வருமானு வேற தெரியலையே அப்படின்னு பாக்கியா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அதனால் ஈஸ்வரி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நிற்கிறாங்க பாக்கியா. அடுத்த நாள் எப்பயும் போல் வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் பாக்கியலக்ஷ்மி எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கவுன்சிலர் தன்னை அவமானப்படுத்தின அந்த பாக்கியலக்ஷ்மியவும் அவரோட பையனையும் சும்மா விடக்கூடாதுன்னு போலீஸில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க,
இங்கே பாக்கியாவோட வீடு தேடி போலீஸ் வந்துடுறாங்க. இதை எதிர்பார்க்காத பாக்கியா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், என்ன பாக்கியா, எதுக்காக போலீஸ் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அத்தை தெரியலத்த, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கே வந்துடுறாங்க. உடனே கோபியும், சார் என்ன சார் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இங்கே யார் செழியன்? ஆமாம், உங்கள் விருப்பத்துக்கு கவுன்சிலரையே நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, அவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? அவரோட இடத்துல தான் நீங்கள் கடை வச்சு நடத்திட்டுருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா நடக்கணும்னா அவர் சொன்னதை கேட்டுட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்வீங்களா என்ன? அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் செழியன் செஞ்ச தப்புக்கு அங்கே போலீஸ்கிட்ட வந்து ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம், இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி செழியனை வந்த போலீஸும் பாக்கியா முன்னாடியே பலார்னு வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியலக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெனி ரொம்பவே அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாரு. ஆனால் பதில் பேசாமல் நிற்கிற ஈஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பதில் பேசாமல் நிற்கிற பாக்கியலக்ஷ்மியை பார்த்துட்டு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா பாக்கியா? இப்படிலாம் நடக்கணும் தானே எதிர்பார்த்துட்டு இருந்த? உனக்கு ஏற்கனவே செழியனை பிடிக்காது, நானும் செழியனும் உன்னை எதிர்த்து பேசுகிறோன்னு அப்பப்போ எங்களை அவமானப்படுத்தி பேசினேன். இப்போ என் பேரனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. உனக்கு உன் ரெஸ்டாரண்ட் நடக்கலைனாலும் பரவாயில்ல, என் பேரன் இங்கே செழியன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். யார்கிட்டையாவது போய் மன்னிப்பு கேட்டாவது செழியனை முதல்ல நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. உன்னால தானே செழியனுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஜெனி அழுதுகிட்டே நிற்கிறத பார்க்குறல்ல, தப்பு செஞ்சது எல்லாமே நீ தான். அந்த பிஸ்னஸை மட்டும் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா அங்கே சம்மந்திக்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ செழியனுக்கு இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. யார் பேச்சையும் நீ கேட்க மாட்டல்ல, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நான் செழியனை கூப்பிட்டு வரேன் த. செஞ்ச தப்பு எல்லாமே அந்த கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் தான். அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அது தெரியாமல் என்ன நடந்தது கூட விசாரிக்காமல் போலீஸ் இங்கே செழியனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் என் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் யாரையும் என் ரெஸ்டாரண்ட் பக்கம் வர சொல்லலை. எனக்கு உதவி செய்ய செழியனை நானாக கூப்பிட்டேன். ஆனால் செழியன் எனக்காக தான் அங்கே பிரச்சனை செஞ்சான். அதில் எந்த தப்பும் இல்லை. எனக்காக ரெஸ்டாரண்ட்டில் துணையாக இருக்கணும்னு வந்த செழியனுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக செழியனை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. செல்விக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல செல்வியும் ரொம்பவே பேரதிர்ச்சியோட, அக்கா என்னக்கா, அந்த கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் வந்து தானக்கா ஏதோ தப்பாக பேசினதா செழியன் தம்பி கோவப்பட்டு இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்குள்ளே போலீஸும் வந்து செழியன் தம்பியை கூப்பிட்டு போயிட்டாங்களா? ஏன்க்கா இப்படி நமக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி யோசிக்க, அது வேறு ஒன்றும் இல்லை, நாம் கடையில் சிசிடிவி வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. யார் யார் வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு, பிரச்சனை யார் பக்கம் இருக்குன்னு தெளிவாக நமக்கு தெரிய வரும்ல. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை முதல்ல போலீஸ்க்கு என்ன ஏதுன்னு கொடுக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தானே யார் மேலே தப்பு இருக்குன்னு போலீஸ்க்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லை, அந்த கவுன்சிலர் ரொம்ப பெரிய ஆள். இந்த ஏரியாவில் அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவர் சொன்னதை தான் நம்புவாங்க. ஆதாரம் இல்லாமல் போய் நம்ம செழியனை வெளியில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அதனால தான் யோசித்து இந்த சிசிடிவி மூலமாக நமக்கு ஆதாரம் கிடச்சதுனால இதை வச்சு ஏதாவது செய்யலாமேன்னு நான் யோசிச்சிருக்கேன். செல்வி நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அக்கா நீ எங்கே போகணுன்னு சொல்கிறியோ நான் கூட வரேன், நீ கவலைப்படாமல் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக செழியன் தம்பியை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ்கிட்ட ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பாக்கியலக்ஷ்மியும் இங்கே செல்வியும். அங்கே போலீஸ் பாக்கியாவை பார்த்த உடனே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் பையன் செஞ்ச தப்புக்கு அவனை நல்லா வெளுத்து வாங்கியிருக்கோம். இனி அந்த கவுன்சிலர்கிட்ட நீங்கள் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்கல்ல, அவர் எவ்வளோ நல்லவர், அவருக்கே நீங்கள் வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்க, சார் யார் நல்லவங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தப்பு செஞ்சது யாருன்னு தெளிவாக தெரியும் சார். என் பையன் இப்படி யார்கிட்டையும் பிரச்சனைக்குன்னு போக மாட்டான். அவன் வேலை உண்டு வீடு உண்டுன்னு அவன் பாட்டுக்கு இருப்பான். என்னவோ என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தான். ஆனால் கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் அப்பப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு அவங்க செஞ்ச எல்லா பிரச்சனையுமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது. முதல்ல அதை பாருங்கள், அப்புறம் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும்.
நான் இப்போ தான் சார் இந்த கடையவே ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். ஏற்கனவே இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இப்படிப்பட்டவங்க எங்களுக்கு உதவி செய்யாமல் பிரச்சனை செய்ய மட்டும்தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வேணும்னா அந்த கவுன்சிலர் அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு முதல்ல பாருங்கள் சார் அப்படின்னு தாங்கிட்ட இருந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிக்க அப்போ தான் போலீஸ்க்கு புரிய வருது. தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டை கூட மூட விடாமல் பிரச்சனை செய்கிறது இந்த கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் தான் அப்படின்னு போலீஸ்க்கு தெளிவாக புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த செழியனும் ரொம்பவே தெளிவாக, சார் நான் எந்த தப்பும் செய்யலை. எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் முடித்து வீட்டுக்கு வர ரொம்ப நேரமானதுனால அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக தான் போனேன். நானே ரொம்ப நாள் கழித்து தான் சார் அங்கே போனேன். ஆனால் என் அம்மாவை அங்கே வந்த ஆளுங்க தப்பாக பேசினா எப்படி சார் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால தான் இப்படி செஞ்சேன். இதில் என் மேலே என்ன சார் தப்பு இருக்குன்னு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி கேள்வி கேட்க போலீஸ்க்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது. இங்கே பாக்கியலட்சுமியும் இங்கே செழியனும் உண்மையை தான் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் இந்த கவுன்சிலர் ஆளுங்களை கூப்பிட்டு போய் பிரச்சனை செஞ்சுருக்காரு. இந்த கவுன்சிலர் பற்றி ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்படி புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த விடாமல் செய்வாங்கன்னு தெரியவே தெரியல. ஆனாலும் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிப்போன்னு போலீஸும் கவுன்சிலர் கூடவே இருக்கிற அந்த ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிக்க நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. கவுன்சிலர் மேலே தான் தப்பு இருக்குன்னு போலீஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலரை கூப்பிட்டு போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்னவோ வேறு மாதிரி சொன்னீங்க. வேணும்னே ஆளுங்களெல்லாம் வச்சு உங்களை வெளுத்து வாங்கிட்டு தான் சொன்னீங்களே. இவர் வேற யாரும் இல்லை, பாக்கியலட்சுமியோட பையன்தான். நீங்கள் தான் அங்கே போய் தப்பாக பேசியிருக்கீங்க. ஏன் சார், அவங்க நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் எதுக்கு சார் போகணும்? அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, தப்பாக பேசுகிறதுன்னு செஞ்ச தப்பு எல்லாமே நீங்கள். ஆனால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சார் இது? நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு நினச்சிங்களா? இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி இவங்கள உங்கள் முன்னாடி அவமானப்படுத்துவோன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் நடக்காது. யார் பக்கம் நியாயம் இருக்கோ நாங்கள் விசாரித்து சரியான முடிவை தான் எடுப்போம். உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம இங்கே உங்கள் பையன் செழியனை சரியாக விசாரிக்காமல் கூப்பிட்டு வந்தது எங்கள் தப்பு தான். ஆனால் யார் மேலே தப்பு இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனி இந்த கவுன்சிலர் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே செழியனையும் பாக்கியா கூடயே அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு கவுன்சிலரும் அவரோட ஆளுங்களும் ரொம்பவே கோவமாக போலீஸ்கிட்ட, என்ன சார் இது? நீங்கள் கேட்டப்போ உங்களுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யாமல் அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்கிற பாக்கியலட்சுமிக்கு பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி அந்த பையன் செழியனையும் அனுப்பிட்டீங்க. அப்போ நாங்கள் பேசினாலோ சொன்னாலோ நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டிங்களா? அவங்க அங்கே ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாது, என்ன செய்வீங்களோ தெரியாது. பாக்கியலட்சுமி அங்கே கடை வச்சு நடத்தவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. போதும் சார், நாங்கள் நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கல, அவங்க காமிச்ச ஆதாரத்தையும் பார்த்தோம். நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க. இதுக்கு மேலே பாக்கியா மேலேயும் அவங்க பையன் மேலேயும் தப்பு இருக்குன்னு நாங்கள் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சனை செஞ்சால் பாக்கியா மேடம் கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை வச்சு எங்களுக்கும் பிரச்சனை தர நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இப்படியே விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, மறுபடியும் பாக்கியாவுக்கும் நல்லது. அதனால் இங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. என்ன பெரிய ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க இந்த பாக்கியலட்சுமி. சாதாரண கடையோட ஓனர்னு நினச்சேன். ஆனால் அந்த பாக்கியா ரொம்ப தெளிவாக புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க. என்ன அவமானப்படுத்தின பாக்கியாவை கண்டிப்பாக அங்கே ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த விடவே மாட்டேன். போலீஸ் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வேறு யார் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பாக்கியா அந்த இடத்துல பிஸ்னஸ் செய்ய விட மாட்டேன்ற கோவத்தில் இருக்கிறாரு கவுன்சிலர். பாக்கியா சொன்ன மாதிரியே செழியன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மறுபடியும் செழியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. செழியன் வீட்டுக்கு வந்த உடனே கோபி கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே இங்கே ஜெனியும், என்னாச்சு செழியா, அவங்க எதுவும் பிரச்சனை செய்யலை அப்படின்னு கேட்க, அம்மா சரியான நேரத்தில் ஆதாரத்தோடு நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நாம் பொய் சொல்லலை, அங்கே என்ன தான் பிரச்சனை நடந்ததுன்னு தெளிவாக போலீஸ்கிட்ட சொல்லி ஆதாரத்தையும் கொண்டு வந்ததால் அவங்க நம்மளை நம்பி வெண்ணையும் வெளியில் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அந்த கவுன்சிலராலையும் அந்த ஆளுங்களாலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, போதும் போதும், உன் பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ஆளுங்களால் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பிஸ்னஸ் செய்யணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது பாக்கியா. எப்படியோ உன் பையனை கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் செழியன் மட்டும் திரும்பி வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா உன்னை நான் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன்.
புரிஞ்சுக்க. எப்படியோ செழியன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆனால் உன் பசங்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த கடை பக்கம் நீ போகவே வேண்டாம். அந்த கடையோட ஓனர்கிட்டயே இந்த கடை வேண்டான்னு சொல்லிட்டு நீ கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்கிடு. அதுதான் உனக்கும் உன் பசங்களுக்கும் நல்லது. உண்மையாகவே உன் பசங்க மேலே உனக்கு அக்கறை இருந்தா இனி ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம், பிஸ்னஸும் வேண்டான்னு ஒரு நல்ல முடிவாக நீ எடுக்கணும். நான் இதுக்கு மேலே உன்கிட்ட பேச விரும்பவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே பாக்கியலட்சுமியும், அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி செழியன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து ஆதாரத்தெல்லாம் காமிச்சு செழியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்கள் வேலையை பாருங்கள். எனக்கு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பையன் கோபி செஞ்ச பிரச்சனையவே சமாளித்து 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனல்ல, இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. கோபி, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. என்னை பற்றி இனி உங்கள் அம்மா எதுவும் தப்பாக பேசக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியா என்னதான் ஈஸ்வரி பேசினாலும் எதிர்த்து பேசிட்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்க போகிறதில்ல. இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நடத்துவேன், வர பிரச்சனையை சமாளிப்பேன். இந்த ரெஸ்டாரண்ட் இல்லை, இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட்டை கூட ஆரம்பித்து நான் கண்டிப்பாக முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு பாக்கியா பேசிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே ரொம்ப கோபம் வருது. ஆனால் ஜெனி ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா மறுபடியும் செலியனை கூப்பிட்டு வந்ததால் இங்கே செலியன் கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்ல செலியா, இத்தனை நாள் உன் அம்மா மேலே கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லாமல் இருந்த. ஆனால் இன்றைக்கி பாக்கியா ஆண்டிக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த அமிர்தா ஜெனின்னு எல்லாரும் பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் பாக்கியா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. அது எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து பாக்கியா இந்த கடையை நடத்துகிறான்னு பார்க்க தானே போகிறேன். இதுக்கு மேலே பெரிய பிரச்சனை வரும், அப்போ நான் பாக்கியா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக இருக்காங்க ஈஸ்வரி.